இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, யார் நமக்கு நன்மை செய்ய முடியும்? மனிதர்கள் நமக்கு நன்மை செய்ய முடியாது. மனிதர்கள் நம்முடைய முகங்களை பார்க்கிறவர்கள். கர்த்தரோ உங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வாரா? நான் நான் பாவியா இருக்கேன், எனக்கு நன்மை செய்வாரா? நான் இப்படிப்பட்ட காரியங்களை என்னோட வாழ்க்கையில செய்திருக்கேன், என்னோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருமா அப்படின்னு அநேக கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் நன்மையானதை நான் உனக்கு தருவேன். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். எனக்கு நன்மை வரல, என்னுடைய ஆசீர்வாதத்தை தடைப்பட்டு இருக்கிறது, கட்டப்பட்டு இருக்கேன் நானு, எனக்கு நன்மையான காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கல என்று வேதனையோடு இருக்கலாம். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மையான காரியங்களை தருவேன், செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நன்மையான காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மனிதர்கள் நாங்கள் அறியவில்லை, ஆனால் ஆண்டவர் உங்களுடைய தேவை என்ன என்று அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்வார். நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். உங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் யாவையும் செய்து முடிப்பார். நீங்க என்ன காரியம், என்ன தேவையோடு நீங்க காத்து கொண்டு இருக்கீங்க, அந்த காரியத்தை கர்த்தர் தர அவர் சித்தமா இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்புரா ஆய்விடுங்க. நிச்சயம் மனுஷங்கிட்ட போய் நீ ஒப்புரா ஆகும்போது நீ நன்மையான காரியங்கள் உன் வாழ்க்கையில் நீ காண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாக அவருடைய வார்த்தையிலிருந்து வல்லமை உண்டு, வார்த்தையிலிருந்து விடுதலை உண்டு என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நிச்சயமாக வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க நிச்சயமாக கர்த்தர் நன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு நன்மைக்காக காத்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை தர வந்திருக்கிறார். இன்றைக்கு என்ன நன்மைக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கீங்க? அந்த நன்மைக்காக நீங்க காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்வார். கர்த்தர் நன்மையானதை தருவார். இன்றைக்கு நீங்க கேட்கிற காரியங்கள் ஒருவேளை ஆண்டவருக்கு அது நன்மையா இன்றைக்கு நமக்கு அது நன்மையா இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற நன்மை டெம்பரவரியான நன்மை அல்ல. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் தரப்போகிற நன்மை. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய அவர் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்க காத்திருக்கிற அருமையான என் தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் நன்மையான காரியங்களை உங்களை வாழ்க்கையில தருகிறார். நிச்சயமாக இந்த நாட்களில் உங்களை வாழ்க்கையில் நீங்க அனுபவிக்க முடியும். விசுவாசியுங்க, கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவன், நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றும் செய்கிற தேவன் அவர் மாத்திரம்தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய செவிகள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். மனிதனுடைய செவிகள் அடைக்கப்பட்டு இருக்கலாம்.
கர்த்தருடைய செவி திறந்த வண்ணமா இருக்கிறபடியினால் நீங்கள் கூப்பிடுகிற யாவைக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அமைதியாக இருக்கிறார். நான் சொல்லுகிற ஜெப விண்ணப்பத்துக்கு பதில் வரவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் தாமதிக்கிறது நல்லது. அது வரும்போது ஜீவ விருட்சம் போல காணப்படும் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடாதீங்க பிரியமானவர்களே. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார், கட்டுவார், பூரணமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார் என்பதை மறந்து விடாதீங்க பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை தர விரும்புகிறார். நன்மையை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய வாக்கு ஒரு நாளும் மாறாதது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தர் நன்மையானதை நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஜெபியுங்கள். நிச்சயமாக இந்த நாளிலே, இந்த காலை வேளையில கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் தர அவர் விரும்புகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். என் தேவ ஆவியானவர் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை கிரியை செய்வதாக. கர்த்தர் நன்மையான காரியங்களை உங்க பிள்ளைகளுக்கு கட்டளிடுங்க. ஆசீர்வதிங்க. சுகத்தை கட்டளிடுங்க. ஆரோக்கியத்தை கட்டளிடுங்க. தேவைகளை சந்திங்க. கர்த்தாவே, உங்க வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய அபிஷேகம் இறங்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாம் கட்டுகள், ஆண்டவர கட்டுகளை இருந்து உங்க பிள்ளைகளை விடுதலை ஆக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. என் தேவ கரை இறங்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. என் தேவ ஆவியானவர் உங்க பிள்ளைகளை எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் விளக்குங்கப்பா. பொல்லாப்புக்கு, நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.